அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் போன வீடியோவில் பார்த்தது ஜனாதிபதி புட்டின் பதவியேற்பு பற்றி பார்த்தோம். அடுத்தது புட்டின் நாட்டுக்கு செஞ்ச சேவையை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது செச்சன்யா என்ற நாடை பற்றி சுருக்கமாக பார்க்க போகிறோம். மிச்சம் இல்லை, கொஞ்சம் சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். இந்த செச்சன்யா என்ற நாடு எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் தெற்கு பகுதியில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது மலையால் சூழப்பட்ட ஒரு பிரதேசமாக தான் இருக்குது. இது தனிக்கிற மலை தான் கூடுதல் பிரதேசம் உள்ளது. அடுத்தது இது ரஷ்யாவோட குடியரசு நாடாக தான் இருக்குது. இப்போ செச்சன்யா மட்டும் இல்லை குடியரசு நாடு ரஷ்யாவுக்கு. இதே மாதிரி 21 நாடு ரஷ்யாவுக்கு இருக்குது குடியரசு நாடாக. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மிச்சமே வாழ்கிற மக்கள் யாருன்னு பார்த்தாங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் தனிக்கிற வாழ்கிறாங்க. சிறுபான்மையை கிறிஸ்டியன்ஸ் வாழ்கிறாங்க. 2021 எடுத்த கணக்கெடுப்பு படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 15 லட்சம் முஸ்லீம்ஸ் வாழ்கிறாங்க. அடுத்தது இங்கே பிரதான மொழியாக என்ன இருக்கின்ற பார்த்தா சேச்சன் மொழி தான் பிரதானமாக பேசி வராங்க. சேச்சன் மொழிக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தோன்னா ரஷ்யன் பாஷை என்ன செய்கிறாங்க மக்கள் பேசி வராங்க. இங்கே பார்த்தா மிகவும் அது செச்சன்யாவில் தலைநகரம் என்னென்னா க்ரோஸ்னின்னு ஒரு இடம் தான் என்ன செய்கிறாங்க அவங்க தலைநகரமாக வச்சுக்கிறாங்க. இது மிச்சம் பெரிய நாடு ஒன்று இல்லை, ஒரு கணக்கான ஒரு சைஸ் ஒரு நாடு ஒன்று தான். இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் கூடிய பின்பற்ற மதுஹப் என்னென்னா ஷாஃபி மதுஹப். இப்போ ஸ்ரீலங்காவில் எப்படி நாங்கள் பின்பற்றும் ஷாஃபி மதுஹப், அதே மாதிரி தான் இந்த செச்சன்யாவில் ஷாஃபி மதுஹப் தான் பின்பற்றி வராங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஜமாத்தின்டா மிச்சமே தரிகாக்களும் அடுத்தது சூஃபிசம் தான் இங்கே மிச்சமே என்ன செய்யலாம் ஃபாலோ பண்ணி வராங்க. இந்த செச்சன்யாவில் முக்கியமான ஒரு ஏற்றுமதி என்னென்னா ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற என்னென்னா ஒலிவுன்னா ஜெய்தூன் காய்மை அந்த மாதிரி ஒரு இது தான் ஒலிவு ஒலிவை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தோன்னா எரிவாயு, பெட்ரோலியம், எரிவாயு, கேஸ் இதுவும் அவங்களோட பிரதான ஏற்றுமதியில் ஒன்றாகிக்குது. அடுத்தபடி பார்த்தோன்னா தானிய வகைகளும் பூஜாய்கள், ஒவ்வொரு பூஜாய்கள் இருக்குது, அதுவும் தான் அவங்களோட பிரதான ஏற்றுமதியாக இருக்குது. இப்போ இவங்களோட பிரதான ஸ்போர்ட்ஸ் என்ன நினைக்கிறேன்னா ஃபுட்பால் இருக்குது. ஃபுட்பால் தான் அவங்க விரும்பி விளையாடுவாங்க. ஃபுட்பாலுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தோன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ், அதாவது தற்காப்பு கலை, பாக்ஸிங், மற்ற MMA போன்ற விளையாட்டுகள் தான் இவங்கெல்லாம் விரும்பி விளையாடுறது. நீங்கள் எடுத்து பார்த்து UFC போன்ற இதுவரை எடுத்து பார்த்தோன்னா செச்சன் மிச்சம் மீப்பாங்க. செச்சன் ஆக்கள் மிச்சம் மீப்பாங்க. UFC மாதிரி மெச்சுவரில் நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாடு இந்த செச்சன் நாடு இப்போ தான் ரஷ்யாவோட சேர்ந்துக்கிறாங்க. முன்னொரு காலத்தில் ரஷ்யாவிலேருந்து நான் பிரியணும், ரஷ்யா எங்களுக்கு தனிநாடு நோணும் என்று சொன்ன ஒரு நாடாக தான் இது இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ தற்காலத்தில் நீங்கள் பார்த்தோன்னா ஜனாதிபதி புட்டினுக்கு மிகவும் நெருக்கமான ஒருத்தர் தான் ரம்ஜான் கதிரோவ். அவர் உக்ரைன் போன நான் சொல்லிப்பேன், உக்ரைன் வீடியோவில் சொல்லிப்பேன் உக்ரைன் சண்டையிலலாம் இந்த ரம்ஜான் கதிரோவ் அவரோட படையை அனுப்பி சண்டையெல்லாம் போட்டிக்கிறாரு. நீங்கள் அதுபோல் பார்த்தோன்னா இந்த ரம்ஜான் கதிரோவ் இப்போ தான் இவங்க 2 பேர் பொக்கமாயெல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு முந்தி கீரியும் பாவமாக சண்டை பிடிச்ச காலமெல்லாம் இருக்குது. மிச்ச கால வருஷமாக இவங்கெல்லாம் சண்டை பிடிச்ச காலம் வரலாறு, மிச்ச பேர் செத்து பேத்திக்கிறாங்க. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது ஏன் இந்த சண்டை வந்துச்சுன்னா முதலாக சண்டை வந்த காரணம் என்னென்னா இந்த ரஷ்யாவில் சோவியத் யூனியன் பிரிஞ்சு போனாங்க, உடஞ்சிச்சு. இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு போகிற சோவியத் யூனியன் என்ன செஞ்சாங்க, சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. உடஞ்சி போன பிறகு ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு நாடு பிரிஞ்சு பிரிஞ்சு பேசிட்டாங்க. அதை பார்த்துக்கணும் இந்த செச்சன் மக்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நாங்களும் தனிநாடு என்ன செய்யணும் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. இந்த ஆசை ஒரு போராட்டமாக மாறிச்சு. போராட்டம் மாறி ஃபஸ்ட்டாக 1994 இது ஒரு யுத்தமாக உருவெடுக்குது. இந்த 1994 96 மட்டும் ஒரு யுத்தம் நடைபெறுது. இந்த யுத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்ச மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறாங்க, செத்து போகிறாங்க. ஆனால் இந்த யுத்தத்துக்கு பின்னுக்கு இந்த சப்போர்ட் பண்ண யாருன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அமெரிக்கா தான் இவங்களுக்கெல்லாம் ஆயுதம் சப்ளை பண்ணி சப்போர்ட் பண்ணதான் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இது எந்த ஒரு இடத்துலையும் இது ப்ரூஃப் ஆகலை. இதுதான் செச்சன்யாவில் 1ஆவது யுத்தமாக இருந்துச்சு. 2ஆவது யுத்தம் எடுத்து பார்த்தோன்னா இப்போ 2ஆவது யுத்தம் 1999 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க 1994 96 மட்டும் ஒரு யுத்தம் நடந்து ஒரு சமாதான ஒப்பந்தம் என்ன செஞ்சாங்க, 2 பேரும் பேசி இது ஒரு சண்டைலாம் இல்லை, நாங்கள் ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் போவோம் சொல்லி என்ன செஞ்சாங்க, ஷேப்பாகி கொண்டு இருந்தாங்க. இந்த ஷேப்பாகி ஒரு 2-3 வருஷம் இல்லை மறு ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் 1999 ஸ்டார்ட் ஆகுது 2ஆவது சேச்சன் யுத்தம்னு சொல்லுவாங்க. இந்த 2ஆவது சேச்சன் யுத்தத்தில் மிகப்பெரிய சண்டை, அது மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா 10 வருஷம் 1999 2009 மட்டும் இந்த சண்டை என்ன செய்யுது நடக்குது. இந்த சண்டையில் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போகிறாங்க. அது ரஷ்யா தரப்புலையும் சரி, சேச்சன் தரப்புலையும் சரி செத்து போகிறாங்க, இழப்பு நடக்குது, அது நாட்டுக்கு இழப்பு எல்லாம் நடந்து
கடைசியில் வந்து இந்த புட்டின் வந்து தான் இந்த கதிரோடெல்லாம் பேசி சரி நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தலைவரை நியமித்து ஒரு தனிநாடு தாரம் உலகின் தனி சட்டமெல்லாம் தாரம் என்று சொல்லி இந்த சட்டம் எல்லாம் பேசி அதாவது ஒரு ஒரு சுமூகமான நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ ஒரு தனி ஒரு அமைதியான நாடாக என்ன செய்யுது செச்சன் இருந்து வருது. செச்சன்யா பற்றி சொல்லணும்டா இப்போ செச்சன்யாவில் வந்து தற்போதைய நிலைமை என்னென்னா வந்து செச்சன்யாவில் வந்து ஒரு அமைதியான சூழல் தான் இருக்குது. அமைதியான சூழல், ஒற்றுமையான மக்கள், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் என்ன செய்யுது செச்சன்யா நாடு இருந்து வருது. இப்போ செச்சன்யாவுக்கு தான் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலெல்லாம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, படிக்கலாம் போயிட்டு அங்கே படித்து அங்கே பட்டம் பெற்று என்ன செய்கிறாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ஆவியெல்லாம் வராங்க. நாங்கள் கேட்டுக்கொள்வது வந்து என்னென்னா வந்து எந்த ஒரு நாடு இருந்தாலும் செச்சன்யா மட்டுமில்லை எந்த ஒரு நாடு இருந்தாலும் யுத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான நாடு, ஒரு அமைதியான உலகத்தை தான் கேட்டு நிற்கிறோம் வந்து இன்ஷா அல்லாஹ்க்கு துவா செஞ்சு கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். இன்ஷா நான் நம்புறேன் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. இன்ஷா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் வந்து தாங்க. போன வீடியோ பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே ஆக்கள் பார்த்துருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.